நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு படத்தோட பட்ஜெட்டுக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸுக்கும் என்ன சம்மந்தம்? ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆன லோகா சாப்டர் 1 சந்திரா படத்திலிருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு படத்தோட எழுத்து, அதோட எக்ஸிக்யூஷனுக்கும் ரிசெப்ஷனுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கற்றுக்கலாம். ஒரு சிம்பிள் கதையை எப்படி எடுத்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே விட ஒரு படம் கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக ஒரு பெரிய பட்ஜெட் தேவையில்லை அப்படிங்கிறது தான் லோகா படத்திலிருந்து உண்டான மெயினான லெசன். இந்த படம் ஒரு சின்ன 30 கோடி பட்ஜெட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. கடவுள் மாதிரி நம்புற சூப்பர் ஸ்டார்ஸ், ஹீரோஸ் யாருமே இந்த படத்துல இல்ல. பயங்கரமான விஎஃப்எக்ஸும் இல்ல. ஆனாலும் படத்தை பார்த்தவங்க, ரெகுலர் ஆடியன்ஸும் சரி, பிலிம் கிரிட்டிக்ஸும் சரி, படத்தை பார்த்து ரசிச்சாங்க. அப்படின்னா நல்ல எழுத்து இருந்தா மட்டும் போதுமா? பல நல்ல நல்ல படங்கள் ஆடியன்ஸோட கண்ணிலேயே விழாம போயிருக்கு. அதே மாதிரி ரொம்ப வீக்கான படங்கள் கூட பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கமர்ஷியல் ஹிட் ஆயிருக்கு. சோ எழுத்த மீறி வேற என்னவோ ஒண்ணு படங்களோட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கிறதுன்னு தான் அர்த்தம். அது என்ன? நம்ம இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் செலவு பண்ணி படம் எடுத்தா அது கண்டிப்பா சக்சீட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். எவ்வளவு காசு செலவு பண்றோமோ அவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற இந்த பேட்டர்னை நம்புறோம். ஆனா ஆக்சுவலி இந்த எதிர்பார்ப்பு தப்பு. பெரிய பட்ஜெட்ல எடுத்த படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபெயில் ஆன எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. குட்டி பட்ஜெட்டை வச்சு பெரிய சக்சஸ் ஆன படங்களோட எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. சோ இந்த கனெக்ஷனை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்க சில படங்களை க்ளோஸா எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். லோகா படத்தை எடுக்கும் போது பிலிம் மேக்கர்ஸ் புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட் இவ்வளவுதான், இந்த பட்ஜெட்டை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி டீப்பா யோசிச்சு பிளான் பண்ணி அவங்க கண்ட்ரோல்ல என்ன இருந்ததோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு கிளியரான ஸ்கிரிப்ட், ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்சஸ், ஒரு ரூட்டட் ரியலிஸ்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. தேவையில்லாத விஎஃப்எக்ஸ், அற்புதமான காட்சிகள், இது எதுவுமே படத்துல இல்ல. கடைசியில நம்மளுக்கு கிடைச்சது ஒரு சிம்பிள், ரூட்டட், நேர்மையான படம். இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்ல. பல வருஷமா மலையாளம் இண்டஸ்ட்ரி இதை நிரூபிச்சுக்கிட்டே வருது. கும்பளங்கி நைட்ஸ் ஒரு சின்ன குடும்பத்தை பத்தி உள்ள ஒரு இமோஷனலான கதை. தி கிரேட் இந்தியன் கிச்சன் படம் ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு வீட்ல தான் ஷூட் பண்ணப்பட்டது. ஆனாலும் படம் ரிலீஸ் ஆன புதுசுல எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சரி, இந்த ரெண்டு படங்களோட ஸ்கேலே சின்னது. ஆனா 2018 அப்படிங்கிற படம் அந்த வருஷம் நடந்த ஃப்ளட்ஸை பத்தி உள்ள ஒரு ரொம்ப இமோஷனலான கதை. ஸ்கேல் பெருசு, நிறைய பேரு, பெரிய செட்ஸ். ஆனா கதையை ரொம்ப நேர்மையான ஒரு விதத்துல சொல்லி இருந்தாங்க. பெரிய விஎஃப்எக்ஸ் எலிமெண்ட்ஸ் இல்ல, பட்ஜெட் கம்மி. ஆனாலும் கடைசியில வந்த ரிசல்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் க்ரோசிங் ஃபிலிம்ஸ்ல ஒண்ணு. இந்த படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா சம்பாதிச்சது. பட்ஜெட் சின்னதா இருந்தாலும் எழுத்த வச்சு படத்தை எங்கேயோ எடுத்துட்டு போலாம் அப்படின்னு காமிக்கிற படங்கள் இது. ஆனா எழுத்து மட்டும் போராது. சின்ன பட்ஜெட்ல எடுத்திருக்கிற படங்கள் நல்ல எழுத்து இருந்தாலும் ஃபெயில் ஆன எக்ஸாம்பிள்ஸ் பலதும் இருக்கு. 2015 இறங்கின எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற தமிழ் படம் கன்னடா படம் லூசியாவோட ரீமேக்கா எடுக்கப்பட்ட படம். ஆனா தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பெருசா அப்பீல் ஆகல. 2011 இறங்கின மௌனகுரு படம் கிரிட்டிக்ஸுக்கு நல்லா அப்பீல் ஆச்சு. ஆனா சரியா மார்க்கெட் பண்ணாததுனால பல பேருக்கு இந்த படம் வந்ததே தெரியாது. கையில இருக்கிற பட்ஜெட் சின்னதா இருக்கும் போது அதை சரியா செலவு பண்ண தெரியணும். நல்ல எழுத்துள்ள லோ பட்ஜெட் படங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மார்க்கெட்டிங் சரியா செய்யாததுதான். ஒரு படத்து மேல காசு இன்வெஸ்ட் பண்ணா அது கண்டிப்பா பே ஆஃப் ஆகாது, அதனால படத்து மேல காசு இன்வெஸ்ட் பண்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பயங்கரமான பட்ஜெட் இருந்த நிறைய படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பாகுபலி தி பிகினிங், பாகுபலி தி கன்க்ளூஷன், ரெண்டு படங்களுக்கும் சரி எல்லாமே நல்லா அமைஞ்சது. பெரிய பட்ஜெட், நல்ல ரைட்டிங் அண்ட் ரெண்டு படங்களையும் நல்லா மார்க்கெட் பண்ணி ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. எந்திரன் அப்படிங்கிற படமும் இதை நம்மளுக்கு நிரூபிக்கிறது. பெரிய பட்ஜெட் இருந்தா படம் கண்டிப்பா சக்சீட் ஆக வாய்ப்பு இருக்கு, ஆனா எழுத்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டுமே. இது வரைக்கும் நம்ம 3 விஷயங்களை பார்த்திருக்கோம். கம்மி பட்ஜெட் இருந்தா அதை கரெக்டா செலவு பண்ண தெரிஞ்சா ஒரு படத்தை ஈஸியா ஜெயிக்க வைக்கலாம். 2, நல்ல எழுத்துள்ள படங்கள் பலதும் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு மெயினான காரணம் மார்க்கெட்டிங் சரியா பண்ணாதது. 3, கையில எவ்வளவு காசு இருந்தாலும் சரி எழுத்து வீக்கா இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்ல. சோ இந்த 3 விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு 4வது கேட்டகரியை எக்ஸாமின் பண்ணலாம். ஹை பட்ஜெட் படங்கள் ஏன் ஃபெயில் ஆகிறது? நம்பர் 1, புவர் ரைட்டிங். 500 கோடிக்கும் மேல உள்ள பட்ஜெட் இருந்த ஆதி புருஷ் படத்துக்கு தியரிட்டிக்கலி எல்லாமே இருந்தது. பெரிய செட், சூப்பர் ஸ்டார்ஸ், விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜி, கண்ட்ரி முழுசா எல்லாருக்குமே தெரிஞ்ச ராமாயணத்தோட கதை. ஆனா படம் கடைசியில ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமா ஃபெயில் ஆச்சு. ஏன்னா எழுத்து சரியா இருக்கல. ஏற்கனவே மக்களுக்கு பிடிச்ச ஒரு கதையை தான் சூஸ் பண்ணிருந்தாங்க. ஆனாலும் டயலாக், ஸ்கிரீன் பிளே, கேரக்டர்ஸ் இந்த எலிமெண்ட்ஸ்ல படம் ஃபெயில் ஆச்சு. விஎஃப்எக்ஸ் பண்ண விதம் பார்க்க கார்ட்டூன் மாதிரி இருந்தது. பெரிய பட்ஜெட் படங்களோட மெயினான பிரச்சனை இதுதான். நடிப்பாளர்கள், ஆக்ஷன் சீக்வென்சஸ், விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் மேல காசு செலவு பண்ணா எழுத்து வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற கருத்து. ஆனா இன்னைக்கு ஆடியன்ஸ் இந்த மாதிரி படங்களை ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் 2 படத்து மேலேயும் நிறைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வச்சிருந்தாங்க ஆடியன்ஸ்.
ஏன்னா முதல் பார்ட்லேயே ஏற்கனவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ப்ளஸ் கல்கியோட நாவலை எப்படி அடாப்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் படத்தை எந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ணாலும் சரி, கடைசியில் எழுத்து வீக்காக இருந்ததுனால ஒர்க் ஆகலை. ரெண்டாவது விஷயம், தேவையில்லாத ஹீரோ வர்ஷிப். தக் லைஃப், கூலி, வேட்டையான், இந்தியன் 2 இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஒன்னொன்னா ஃபெயில் ஆனதுக்கு மெயினான காரணம் அந்த படங்களோட கேரக்டர்ஸை விட அந்த ஆக்டர்ஸுக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது தான். ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் அவங்க ஆக்டரை விட அவங்க எழுதியிருக்கிற கேரக்டர் மேல தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆக்டர் தான் மெயின், ஸ்டார் தான் மெயின் அப்படின்னு ஹீரோவை விட இம்பார்ட்டன்ட் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற இந்த ஆட்டிடியூட்னாலேயே பல படங்கள் ஃபெயில் ஆயிருக்கு. ஒரு கேரக்டருக்கும் ஸ்டாருக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற படங்களோட பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. தருண் மூர்த்தி எடுத்த தொடரும், மௌலி எடுத்த பம்மல் கே சம்பந்தம். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி படங்கள் நிறைய வரல. மூணாவது, சீக்வல் ப்ரீக்வல் மேல வெறி. பெரிய பட்ஜெட் படங்கள் பலதும் இப்பெல்லாம் எழுதுறதே ஒரு பிரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும், ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய யூனிவர்ஸ் பில்ட் பண்றேங்கிற பேர்ல முதல் படத்தோட எழுத்தே ரொம்ப வீக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் இது ஒரு 2 பார்ட் சீரீஸா தான் பிளான் பண்ணப்பட்டது. ஆனா முதல் படத்தோட ஃபெயிலியர்னால ரெண்டாவது படம் நடுவுலயே கேன்சல் ஆயிடுச்சு. நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சரி இது நல்லா ஓடித்து, இந்த படத்தோட சீக்வல் எடுக்கலாம் அப்படின்னு ஃபிலிம் மேக்கர்ஸ் கிளம்புவாங்க. சாமி, இந்தியன், பில்லா இந்த படங்களோட கமர்ஷியல் சக்சஸ்னால சீக்வல்ஸ் பிளான் பண்ணி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த எல்லா சீக்வல்ஸுமே பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய லெவல்ல ஃபெயில் ஆச்சு. ஏற்கனவே இருக்கிற ஒரு படத்தோட சக்சஸ்னால இதுவும் கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்ற கான்பிடன்ஸ்னால எழுத்து மேலேயும் ப்ரொடக்ஷன் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணாம விட்ட படங்கள் இது. சோ முதல் படம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி, எழுத்து வீக்கா இருந்தா படத்தை காப்பாற்ற முடியவே முடியாது. வீக் ரைட்டிங், புவர் பெர்ஃபார்மன்ஸ், புவர் மார்க்கெட்டிங் இதெல்லாமே ஆக்சுவலி பட்ஜெட் அதிகமா இருக்கும் போதுதான் ஆடியன்ஸ் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். சின்ன பட்ஜெட் உள்ள படங்கள் பல வாட்டி டைட்டான ஸ்கிரிப்ட்ஸ்னால, நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ்னால, கிளீன் ப்ரமோஷன்ஸ்னால ஷைன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபில்ம் மேக்கரோட கதை என்ன, அவங்களோட ஆடியன்ஸ் யாரு, இது ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் அந்த ஃபில்ம் மேக்கருக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் கடைசியில படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத முடிவு பண்ணும். அதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு எந்த விதமான சினிமா டாபிக்ஸ் மேல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றத பத்தி கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்காக பீயிங் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமுத்துங்க. ஐ எம் ருக்மினி. ஐ வில் see you next time.